வணக்கம் நேயர்களே. இப்போ நாம் பிரயாக்ராஜ் என்று சொல்லப்படக்கூடிய அலகாபாத் அலகாபாத்துக்கு வந்து இறங்கியிருக்கோம். இன்று 3ஆம் தேதி இரவு மணி 10:30 மணிக்கு வந்திருக்கோம். இதுதான் பிரயாக்ராஜ் சங்கமம். பிரயாக்ராஜ் சங்கமம் என்பது பழைய அலகாபாத்துங்கிற பேர். இங்கே தான் கங்கா யமுனா சரஸ்வதியோட திருவேணி சங்கமம் இங்கே தான் இருக்குது பிரயாக்ராஜ். இதில் இந்த பிரயாக்ராஜ் சங்கமத்தில் தான் நாம் புனித நீராடுவோம். இதை பற்றி டீட்டெயில்டு வெர்ஷன் என்னன்னா உங்களுக்கு மிகவும் அற்புதமாக தெரியப்படுகிறது. நாம் இப்போ வந்து அதாவது குறிப்பாக தஞ்சாவூரிலிருந்து அயோத்தி கண்டன் வர்றதுக்கு 2835 ரூபா ஒரு ஆளுக்கு, அதாவது 3 டயர் ஏசி. இது இப்போது அதாவது 2026 மார்ச் 2ஆம் தேதிய கணக்குப்படி இது இப்போ உள்ள நடைமுறை. நேயர்களே, மிகவும் எந்த விதமான அசௌகரியமும் இன்றி சௌரியமாக 3 டயர் ஏசியில் வந்தோம். மிகவும் நானும் என்னுடைய நண்பர்கள் இருவரும் வந்தோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. இப்போது இந்த ட்ரெயின் இன்னும் சற்று நேரத்தில் கிளம்பி அயோத்தியா போகும்போது அதில் நம்ம அயோத்தியா போகிறோம். முதல்ல அயோத்தியா தரிசனத்தை முடிச்சுட்டு திருப்பி நாம் இங்கே பிரயாக்ராஜ் வருவோம். பிரயாக்ராஜ் வந்தால் தான் நமக்கு எல்லாமே தெரியும். இது அலகாபாத் பிரயாக்ராஜ் சங்கமம் கங்கா யமுனா சரஸ்வதி என்ற திருவேணி சங்கமத்தில் தான். இங்கே தான் கும்பமேளா நடக்கும். இந்த கும்பமேளாத்தில் தான் பலரும் வருவாங்க. இந்த பிரயாக்ராஜ் சங்கமம் என்பது ரொம்ப ஃபேமஸானது. நண்பர்களே, வந்த ட்ரெயின் இதுதான். நண்பர்களே, நாம் இப்போ வந்து பிரயாகராஜ் நாட்டுக்கோட்டை சத்திரம், அதாவது நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்தில் தங்குறோம். இதுதான் அவர்களுடைய என்ட்ரன்ஸு. வாங்க உள்ளே போவோம். மேலே ஏறி போகணும். உள்ளே போயிட்டோம், அப்புறம் பார்ப்போம். நேயர்களே, இப்போ நாம் பிரயாகராஜ் திருவேணி சங்கமத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ திருவேணி சங்கமத்தில் தான் நாம் இப்போ குளிக்க போயிட்டுருக்கோம். பாருங்கள், இதுதான் திருவேணி சங்கம் போகிற வழி. பிரயாகராஜிலிருந்து மிகவும் இருக்குது. இப்போ வாங்க நாம் கோயிலுக்கு, நாம் கோயில் எதுவும் இங்கே பக்கத்தில் காணோம். அதனால் ஒரு கோயில் மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா அது கோவில் இல்லை, அது வீடு. இங்கே வீடை கூட இப்படி தான் கோயில் மாதிரி கட்டியிருக்காங்க. நம்ம இப்போ நேராக திருவேணி சங்கமத்தை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், காலையில் நாட்டுக்கோட்டை சத்திரத்தில் தங்கியிருந்தோம். பிரயாகராஜ் நாட்டுக்கோட்டை சத்திரத்தில் தங்கியிருந்தோம். இப்போ நாட்டுக்கோட்டை சத்திரத்துலேருந்து அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் ஆறு, கிட்டத்தட்ட ஆறு மாதிரியே ஆறு, கீழெல்லாம் ஆறு தண்ணி இல்லாத இடமா இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் மக்கள் வீடு கட்டியிருக்காங்க, டென்ட்டு போட்டிருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு மிக சிறந்தது அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும். மிக மிக, அதாவது இங்கே வாழும் மக்கள்கள் எல்லாருமே ஏதோ கடமைக்கு வாழ்வது போலவும் காசுக்காக வாழ்வது போலவும் தான் இருக்கிறாங்க. அதனால் பாருங்கள், இதெல்லாம் புனித நீராடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, திருவேணி சங்கமத்தை எல்லோரும் பார்ப்போம், பார்த்து நீராடுவோம் அப்படின்னு தான் வர்றோம். வாங்க, ஆற்றுக்கு போனதுக்கப்புறம் நான் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். நேயர்களே, இது இன்னும் ரொம்ப தூரம் போயிட்டுருக்குது. எல்லாம் பிரயாகராஜ் சங்கத்துக்கு தான் போகிறாங்க குளிக்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கோம். பாருங்கள், இங்கே எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். பிரயாகராஜ் சங்கம் ஆறு இது தான் குளிக்கிறதுக்கு இன்னும் போகிறாங்க போய்கிட்டே இருக்காங்க. நானும் குளிக்க தான் நிறையா மக்களோடு போயிட்டுருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. திருப்பி மீண்டும் போகிறோம். கிட்டத்தட்ட நாட்டுக்கோட்டை சத்திரத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தே வந்திருக்கோம். காலையிலேயே மணி 6 மணி ஆகுது. இது எங்கே இருக்குதுன்னு தெரியல. பட் எனிஹாவ் பார்ப்போம், பார்த்துட்டு வாங்க. இது வந்து 2026 மார்ச் மாதம் 4ஆம் தேதி
முடிந்து இது 5ஆம் தேதி. ஏன்னா 4ஆம் தேதி தான் நாங்கள்லாம் இங்கே வந்து இறங்கணும். 5ஆம் தேதி அடுத்து பிரயாகராஜுக்கு வந்திருக்கோம். இன்று மதியமே காசிக்கு போகிறோம். காசிக்கு போயிட்டு காசியிலிருந்து திருப்பி கூப்பிடலாம். இப்போ நாம் பிரயாகராஜ் சங்கம் குளிக்கிறது எப்படி 3 நதிகள் சங்கமாகும், கங்கை, யமுனை, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய 3 நதிகள் சங்கமாகும் இடத்தை நாம் இப்போ பார்க்குறோம். மீண்டும் நதிக்கு போகணுன்னு உங்களை நான் கூப்பிட்றேன். ஏதோ நதிகள் பின்னாடி தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் வாங்க. இப்போ நாம் ஒரு வழியாக குளிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்கள், இங்கே நிறைய கார்கள், போக்குவரத்துகள் எல்லாம் இருக்குது. சுற்றி எல்லாம் இருக்குது. இப்போ நாம் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம பேசுவோம். குளிக்கிறோம். இப்போ கார்கள் எல்லாமே வருது. காலையிலே பாருங்கள், மணி இன்னும் 6:30 கூட ஆகலை. இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. இங்கே 24 மணி நேரம் கூட்டம் இருக்கும் போல இருக்குது. வாங்க, குளிக்கிற இடத்துக்கு, அந்த 3 நதிகள் சங்கமாகும் இடத்துக்கு போவோம். காலையிலேயே பாருங்கள் எத்தனை பேர் மிக பிரமாதமாக வந்திருக்காங்க. கண்ணுக்கட்டி தூரம் வரை மக்கள் இங்கே குமிஞ்சிருக்கிறாங்க. வாங்க போவோம். எனக்கு தெரிஞ்சு திரிவேணி சங்கமம் என்றால் என்ன என்பது இப்போ தான் என் வாழ்க்கையை நான் முதல்ல பார்க்குறேன். பார்ப்போம். ஆனால் இங்கே எல்லாம் வந்துங்க, இதோ பாருங்கள், இந்த தண்ணீர்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த புனித நீரை பிடிச்சிட்டு போகலாம். அப்படிங்கிறது புனித நீரை பிடிச்சிட்டு போகலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் குளிச்சுட்டு போகலாம். குளிச்சுட்டு இங்கே நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. இல்லை, சீப்பான ரேட்டு தாங்க. நான் 10 ரூபான்னு சொன்னேன். அந்த சின்ன கேன் வந்து 10 ரூபான்னு சொன்னான். நாங்கள் 2 10 ரூபான்னு வாங்கிக்கிட்டோம். காசு வந்தால் போதும் அப்படின்னு அவனுங்க இருக்கானுங்க. பார்ப்போம் வாங்க. அடுத்து தண்ணிக்கு ஆற்றுக்கிட்ட போவோம். ஒரு வழியாக நாம் குளிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதோ பாருங்கள், இதான் குளிக்கிற இடம். ஆர் போட்டுகள் எல்லாம் மிக பிரமாதமாக இருக்கிறது. பாருங்கள், ஒரே இடம், தண்ணி பாருங்கள், வெறும் போட்டுகளாக இருக்குது. எல்லாம் போட்டு நிற்கிற இடம், போட்டெல்லாம் நிற்கிற இடமா இருக்குது. பாருங்கள், பறவைகள்லாம் பறக்கின்றது. ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நம்ம போய் குளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நாம் குளிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இனி நாம் குளிக்க போகிறோம். குளிக்கிற இடத்த பார்ப்போம் வாங்க. இங்கே தான் எல்லாமே வந்துட்டாங்க. இந்த இடத்துல தான் குளிக்கிறது. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இந்த கூட்டம் தான், இந்த கூட்டத்துக்குள்ளே பூந்து தான் இப்போ நாம் குளிக்கணும். பார்ப்போம் எப்படிங்கிறது. ஆனால் ஸ்மெல்லு தாங்க முடியல. பேட் ஸ்மெல்லு, அவ்வளோ பேட் ஸ்மெல்லு, என்னன்னே தெரியல. ஆனால் இங்கே ஒரு பெரிய விசித்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் கிழக்கே உதித்தாலும் தண்ணி வந்து மேற்கு நோக்கி ஓடுகிறது. பாருங்க, தண்ணி மேற்கு நோக்கி போகும். மேற்கு நோக்கி மொட்டை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பாருங்க, இங்கே திதியெல்லாம் கொடுக்கலாம். தண்ணி மிக பிரமாதமாக போயிட்டுருக்கு. எட்டி இருந்து பார்த்தா தான் ஒரு மாதிரி தெரிஞ்சது. கிட்டக்க வந்து பார்த்தா இன்னும் நல்லா தெரியுது. எத்தனை பறவைகள் பாருங்கள். பறவைகள் எல்லாம் இங்கே பறந்துக்கிட்டே இருக்குது. பார்ப்போம். அடுத்து நாம் குளிப்போம். சிவப்பு துண்டு கட்டிட்டு குளிக்கிறாரு. அவர் தான் என்னுடைய நண்பர் இளங்கோவன். சிவப்பு துண்டு கட்டிட்டு குளிக்கிறாரு. அவரை பாருங்கள் பாருங்கள், அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. குளிக்கிறதுக்கு இன்னும் பயந்துக்கிட்டு நிற்கிறாரு. இருந்தாலும் குளிச்சே தீரணும், முங்குவார். பாருங்கள், இது என்னுடைய நண்பர். அவ்வளோதான். இங்க பாருங்க, செருப்பு செருப்பு பார்த்து பொறுமையா 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 பொறுமையா, அவசரம் வேண்டாம். பொறுமையா பொறுமையா போங்க, ஒட்டுக்கு போங்க. இங்க 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 வந்துருங்க சார்.
எங்கெங்க இருக்கார் பாருங்க இதெல்லாம். பாருங்க இருங்க. பாருங்க கையை காட்டுங்க, கையை காட்டுங்க. தெரியுதாடா? இந்த தலை தெரியலையா? கீழே 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 டவுன் பண்ணுங்க. இப்போ நாம் குளிச்சுட்டு எல்லாம் வந்துட்டோம். இப்போ திருப்பி ஒரு இடத்துல, அதாவது இந்த இடம் வந்து கூட்டமே இல்லைனாலும் பட் இங்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக ஓடிக்கிட்டு இருக்குது. தண்ணிங்க நல்லா ஓடியும். அங்கே வெறும் கூட்டமாக இருந்ததுனால மிகப்பெரிய கூட்டம் அங்கே கிட்ட கிடக்கும்ல. இங்கே கூட்டம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அதாவது தள்ளி தள்ளி வர்ற இடத்துலலாம் நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம். நாங்கள் தான் கூட்டம் இருக்கிற இடத்துல போய் நின்று குளிச்சிட்டோம். தள்ளி வர்ற இடத்துல வந்து குளிச்சிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நாங்கள் கூட இங்கே குளிச்சிருக்கலாமோன்னு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த தோணுச்சு. பாருங்கள், இதெல்லாம் இங்கெல்லாம் ரொம்ப பக்கமாகவே இருக்குது. எப்படி வேணாலும் குளிக்கலாம். இந்த ஆறு பாருங்கள் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வந்து குளிப்பவர்கள் கண்டிப்பாக குளிக்கலாம். இங்கே பக்கத்துலேயே கடைகள்லாம், உங்களுக்கு தண்ணீர் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கடைகள்லாம் இருக்குது. 10 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 50-100 ரூபா வரைக்கும் இங்கே இப்போ இருக்குது. எதை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், கொடிகள் எல்லாமே, மக்கள் எல்லாம் காலையிலேயே இவ்வளோ கூட்டம் இருக்குது. போக போக எப்படி இருக்குன்னு தெரியலை. பாருங்கள், இதான் திருவேணி சங்கமம் என்று சொல்லப்படக்கூடிய, கட் பண்ணுறேன், திருவேணி சங்கமம் என்று சொல்லக்கூடியது. இது ரயில்வே லைன் மேலே போகுது. பாருங்கள், திருவேணி சங்கமம். இது 2026 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 2.0. ரொம்ப லேட்டஸ்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ. ஆமாம், சுறா கதம்பம் யூடியூப் சேனல் சார்பாக இவை அனைத்தும் உங்களுக்கு நான் வழங்குகின்றேன். பார்க்குறவங்க கொஞ்சம் லைக்கும் சப்ஸ்கிரைபரும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதை பண்ண மாட்டீங்க, அமைதியாக இருக்கிறீங்க. பாருங்கள், இது ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ தான் குளிச்சுட்டு வெளியில் வந்திருக்கோம். மிகவும் அற்புதமானது. என்னுடைய நண்பர்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது திருவேணி சங்கமங்கிறாங்களே, இது வந்து எங்கே இருக்குது, இன்னொரு நதி காணுமே, சரஸ்வதியை காணுமே அப்படின்லாம் கேட்குறாங்க. அவர் அதுக்கு தகுந்த விளக்கம் கொடுக்குறாரு. பாருங்கள், பார்ப்போம் வாங்க. இவரும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. காலையிலேயே இங்கே வந்து நல்ல எல்லாம் குளிக்கிறது. இது வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குறைத்தலாக இருக்குது கூட்டம். அதனால் இங்கே வந்து எல்லோரும் குளிக்கலாம். நம்ம இடத்துல போய் குளித்தது, அங்கே நாங்கள் குளித்த இடம் ரொம்ப கும்பல். அது தெரியாமல் போயிட்டோம். ஆனால் இங்கே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே இறங்குறதுக்கு வசதியாக இருக்குது. மக்கள் அதுக்கு தடுப்பணைகளும் ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. மக்கள் ஆற்றுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிக கவனத்துடன் கட்டியிருக்காங்க. அதான் வரவேற்புக்குரியது. பாருங்கள், அப்படியே ஆறு பாருங்கள், ஆறு பிரமாதமாக ஓடுது. எங்கேருந்து வருதுங்கிறது தான் தெரியல. அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள். திருவேணி சங்கமம் என்று சொல்லப்படக்கூடிய 3 ஆறுகள், கங்கை, யமுனை, சரஸ்வதி என்று சந்திக்கும் இடம்தான் இந்த திருவேணி சங்கமம். நன்றி நண்பர்களே, விடைபெறுகிறோம். மீண்டும் நாம் வாரணாசி என்ற காசியிலே சந்திப்போம்.